சினிமா, கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம சேனலில் ஃபுட்பால் ரிலேட்டடான நியூஸும் வரப்போகுது. அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. லிவர்பூல் சூப்பர் பிளேயராக 1 by 1 சைன் இன் பண்ணிட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட லாங் டைம் டார்கெட் தான் நியூகாஸ்டலோட அலெக்சாண்டர் இசக். இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி, ஸோ அதனால் அவர் அந்த டீமோட ப்ரீ சீசன் டூர் போகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க போன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இசக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவங்க கிளப்பு கிட்ட, எனக்கு வேறு கிளப்பில் போய் விளாடணும்னு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன், டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நியூகாஸ்டல் பார்த்தீங்கன்னா அவர் ஹோல்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவர் லிவர்பூல் இல்லை வேறு ஏதாவது கிளப்புக்கு 99% லிவர்பூலுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்ககிட்ட அவ்வளோ ஃபண்ட் இருக்கான்னு தெரியல. 150 மில்லியன் கேட்குறாங்களாமா. அது பெரிய அமௌண்ட், இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட். ஆல்ரெடி லிவர்பூல் பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் பக்கம் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு 150 மில்லியன் கொடுத்து ஸ்ட்ரைக்கர் வாங்குவாங்களா என்னங்கிறது இப்போ வரைக்கும் உறுதி இல்லை. பட் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ் மீடியாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். பயன் ஆல்ரெடி லூயிஸ் டியாஸை சைன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் லிவர்பூல் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா லூயிஸ் டியாஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னு இருக்கு. அப்படிங்கிறனால லூயிஸ் டியாஸை லிவர்பூல் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.